ஹலோ மை டியர் ஃபார்மர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கால்நடை வளர்ப்பவர்கள் முக்கியமாக எதிர்கொள்கிற ஒரு பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, மழைக்காலங்கள் வரும்பொழுது அவைகளோட கால்களில் பார்த்தீங்கன்னா புண்கள் ஏற்படும். இதனால் பார்த்தீங்கன்னா கால்நடைகள் நிறைய சிரமங்களுக்கு உண்டாகும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஆடுகள். ஸோ அந்த புண்களுக்கு என்ன தீர்வு, அது மட்டும் இல்லாமல் அதை எப்படி இயற்கை முறையில் நாமே சரி செய்து கொள்ளலாம் அப்படின்ற எல்லா தகவலுமே இந்த காணொலியில் நம்ம தெளிவாக பார்ப்போம். அதற்கு முன்பு விவசாயம் சார்ந்த தகவல்களை அறிவியல் பூர்வமான முறையில் தெரிந்து கொள்ள டெக்ரோனை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இவைகளோட அந்த கால்களை பார்த்தீங்கன்னா தமிழில் குழம்பு அப்படின்னு சொல்லப்படுது. ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா இதை ஃபுட் ராட் டிசீஸ் ஆஃப் கோட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த பிரச்சனை பார்த்தீங்கன்னா ஆடுகளில் அதிகமாகவே வருது மற்ற கால்நடைகள் கூட ஒப்பிடும் பொழுது. அப்படி நாம் இறைச்சிக்காக ஆடுகளை வளர்க்குறோம் என்ற பட்சத்தில் நமக்கு தேவையான உடல் இடைன்றது பார்த்தீங்கன்னா கூடாது. இது மாதிரி நோய்களுக்குள்ளாகிடுச்சுன்னா ஆடுகள், இப்படி நோய்க்குள்ளான கால்நடைகள் பார்த்தீங்கன்னா சரியாக உணவு உண்ணாது, மேய்ச்சலுக்கு போகாது. இதனால் பார்த்தீங்கன்னா உடல் எடை குறைந்து ஒரு சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா இறப்பை கூட சந்திக்க நேரிடும். அது மட்டும் இல்லாமல் ஆடுகள் குட்டிகள் ஈன்ற பிறகு இது மாதிரி நோயால் தாக்குதலுக்கு உள்ளாயிடுச்சுன்னா அவைகள் பால் கொடுக்கறதையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிடும். இதனால் பார்த்தீங்கன்னா குட்டிகள் இறப்பதற்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இது ஒரு பெரிய பண்ணையாக இருந்துச்சுன்னா அவங்க பார்த்தீங்கன்னா வெட்டினரி சர்வீஸை ஈஸியாக கான்டாக்ட் பண்ணி உடனே சிகிச்சை கொடுத்துருவாங்க. ஆனால் ஒரு சிறிய விவசாயி அதிகமாக பார்த்தீங்கன்னா வெட்டினரி சர்வீஸ், இந்த கால்நடை மருத்துவத்தை நாட முடியாத இடத்துல இருக்காரு அப்படின்றவங்களுக்கு மூலிகை மருத்துவம் தான் சிறந்தது. அதையும் இந்த காணொலியில் அப்படியே நம்ம பார்ப்போம். இந்த ஃபுட் ராட்னு அழைக்கக்கூடிய இந்த கால்களில் ஏற்படக்கூடிய புண் வரத்துக்கு முக்கியமான காரணங்கள்லாம் என்ன அப்படின்றத பார்க்கும் பொழுது மழைக்காலங்களில் தான் அதிகமாக இந்த நோய் தாக்குதல்ன்றது இருக்குது. இது பார்த்தீங்கன்னா பாக்டீரியா மாதிரியான நுண்ணுயிர்களால் ஏற்படுது. அது மட்டும் இல்லாமல் ஆடுகள் செல்லும் பொழுது அவைகளோட அந்த குழம்பு அந்த பாத பகுதியில் பார்த்தீங்கன்னா அடிகள் படுது, வெட்டு காயங்கள் ஏற்படும். இதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த நோயின்றது ஆடுகள் அதிகமாக தாக்குது. அவைகள் நடந்து செல்லும் பொழுது முற்களால் அவைகளோட பாதங்கள் சேதத்துக்கு உள்ளாகலாம். இது மூலமாகவும் பார்த்தீங்கன்னா ஆடுகள் பிரச்சனைகளை சந்திக்கும். இது மட்டும் இல்லாமல் மழை தண்ணீரில் அதிக நேரம் ஆடுகள் நின்று கொண்டிருந்தால் அவைகளோட பாதம் பார்த்தீங்கன்னா வீங்கும். இது மாதிரி பாதம் வீங்கிடுச்சுன்னா அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சுடு தண்ணீரில் உப்பை நம்ம நல்லா கொதிக்க விட்டு அந்த தண்ணீரை பயன்படுத்தி ஆடுகளோட பாதங்களை சுத்தப்படுத்தி விடலாம். இவை எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தான். இதை தவிர்த்து இந்த நோய் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம எது மாதிரி விஷயங்கள்லாம் பின்பற்றணும் பார்க்கும் பொழுது எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஆட்டு கொட்டகையை சுத்தமாகவே வைத்துட்டு இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஆடுகளோட அந்த புழுக்கைகள் கழிவுகளை பார்த்தீங்கன்னா நம்ம தொடர்ந்து நீக்கிக்கிட்டே இருக்கணும். அந்த கழிவுகள் மூலமாகவும் பார்த்தீங்கன்னா நோய் பரவுதல் அதிகமாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அந்த காரணத்தினால எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஆடுகளோட கழிவுகளை நம்ம நீக்கிக்கிட்டே இருக்கணும். ஆடுகளை முடிந்த வரையில் நாம் நன்கு உலர்ந்த இடங்களில் கட்டி வைக்க வேண்டும். ஈரப்பதமாக இருக்க இடத்துல அவைகளை கட்டி வைக்கக்கூடாது. அப்படி ஈரப்பதமான இடத்துல கட்டி வைத்தாலும் இந்த நோய் தாக்குதல்ன்றது அதிகமாகும். புதியதாக நாம் ஆடுகளை வாங்கும் பொழுது கவனம்ன்றது மிகவும் முக்கியம். அப்படி வாங்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அவைகளோட பாதங்களை நன்றாக கவனிக்க வேண்டும். ஏதேனும் விவசாயி உங்களிடம் ஏமாற்றி இது மாதிரி தொற்றுக்குள்ளான ஆடுகளை விற்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அந்த காரணத்தினால இதை எல்லாத்தையுமே ஆடுகளை வாங்கும் பொழுது சிறிய விவசாயிகள் கவனிக்க வேண்டும். புதியதாக வாங்கிய ஆடுகளை நாம் கண்டிப்பாக குவாரண்டைன் செய்ய வேண்டும். அதாச்சும் தனிமைப்படுத்துதல்ன்றது மிகவும் முக்கியமான ஒன்றா இருக்குது. அப்போதான் பார்த்தீங்கன்னா பண்ணையில் இருக்க மற்ற ஆடுகளுக்கு இந்த நோய் பரவுதல்ன்றது இருக்காது. இந்த காரணத்தினால தனிமைப்படுத்துதல் ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. 4-5 நாட்கள் வரைக்கும் புதிதாக வாங்கிய ஆடுகளை தனிமையிலே வைத்து வளர்க்க வேண்டும். இது மட்டும் இல்லாமல் ஆடுகளை கட்டி போடும் இடத்தில் பார்த்தீர்கள் என்றால் எந்த விதமான கூர்மையான பொருட்களும் இல்லாத மாதிரி கவனித்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அந்த கூர்மையான பொருட்கள் மூலமாக ஆடுகளோட பாதங்களுக்கு பாதிப்புகள் ஏற்படலாம். அது மூலமாக காயங்கள் ஏற்படலாம். அதனால் அதையும் நாம் கவனமாக பார்த்து கொள்வது அவசியமான ஒன்றாக இருக்கிறது. இந்த முறையில் நீங்கள் ஆடுகளுக்கு ஏற்படக்கூடிய அந்த காலில் ஏற்படக்கூடிய புண்களை பார்த்தீங்கன்னா கட்டுக்குள்ள வைத்துக்கொள்ள முடியும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ், நோய் வராமல் தடுப்பதற்கான வழிகள். ஆனால் நோய் வந்துடுச்சுன்னா எப்படி குணப்படுத்துறது, இயற்கை முறையில் எப்படி குணப்படுத்துறது அப்படின்னு சுருக்கமாக பார்ப்போம். முதலில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் அந்த பாதத்தை நன்றாக கழுவி விட வேண்டும். கழுவிய பிறகு மஞ்சளை பயன்படுத்தி நாம் முதலில் ஒரு சிகிச்சை கொடுக்கணும்.
மஞ்சளை பார்த்தீர்கள் என்றால் தேங்காய் எண்ணெய்க்குள் நன்றாக கலந்து அதை ஒரு பேஸ்ட் வடிவத்தில் மாற்றி அந்த பேஸ்ட்டை பார்த்தீர்கள் என்றால் அவைகளோட அந்த பாதங்களில் வந்து நாம் அப்ளை செய்து விடலாம். இது மூலமாக பார்த்தீங்கன்னா இந்த நோய் பரவுவதிலிருந்து நாம் ஓரளவுக்கு ஆடுகளை வந்து பாதுகாக்கலாம். இல்லை என்றால் இயற்கையாக கிடைக்கக்கூடிய நிறைய செடிகளை வந்து நாம் பயன்படுத்தலாம். இதில் நிறைய வகைகள் இருக்கு. வேப்ப இலை, சீத்தாப்பழ மரத்தோட இலைகள், இந்த இலைகளை வந்து நாம் பயன்படுத்தலாம். அதே நேரத்தில் கொய்யா பலா இந்த மரத்தோட பட்டைகளிலும் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு. இந்த பட்டைகளையும் நாம் வந்து இந்த நோயை வந்து தீர்ப்பதற்கு நாம் பயன்படுத்தலாம். இதை நாம் எப்படி வந்து தயார் செய்ய வேண்டும் என்று பார்த்தீர்கள் என்றால் 3 கைப்பிடி அளவுக்கு நாம் வேப்ப இலையையும் சீத்தாப்பழ மரத்தோட இலையும் வந்து எடுத்துக்கொள்ள வேண்டும். எடுத்துக்கொண்டு நாம் முதலில் பார்த்தீர்கள் என்றால் அந்த மரப்பட்டைகளை நன்றாக அரைத்து கொள்ள வேண்டும். பலா பட்டைகளையும் கொய்யா மரத்தோட மரப்பட்டைகளையும் அரைத்து வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த இலைகளை நாம் நன்றாக ஒரு பாத்திரத்தில் போட்டு அது கூடவே பார்த்தீர்கள் என்றால் இந்த மரத்தூள்களையும் போட்டு அது கூட 1-2 டேபிள் ஸ்பூன் அளவிற்கு உப்பை சேர்த்து அதை நன்றாக கொதிக்க வைக்க வேண்டும். கொதிக்க வைத்த பிறகு பார்த்தீர்கள் என்றால் இதை வந்து ஒரு பேஸ்ட் வடிவத்தில் நாம் மாற்ற வேண்டும். மாற்றிய பிறகு நாம் அந்த பேஸ்ட்டை பார்த்தீர்கள் என்றால் அவைகளோட அந்த பாதிப்புக்குள்ளான பகுதிகள் வந்து தடவி விட வேண்டும். ஒருவேளை உங்களிடம் ஃப்ரிட்ஜ் மாதிரியான குளிர்சாதன பெட்டி இருந்தால் அந்த பெட்டியில் நாம் இந்த பேஸ்ட்டை 2 நாட்கள் வரைக்கும் பதப்படுத்தி வைக்கலாம். இப்படியும் இந்த நோயால் பாதிக்கப்பட்ட ஆடுகளை நாம் சிகிச்சைக்கு அளிக்கலாம். அதே நேரத்தில் பார்த்தால் புங்க மரத்தோட எண்ணெய், வேப்ப எண்ணெய், இந்த எண்ணெயை பயன்படுத்தியும் நாம் இந்த புண்களை வந்து சிகிச்சைக்குள்ளாக்கலாம். புங்க மரத்தோட எண்ணெயோ அல்லது வேப்ப மரத்தோட எண்ணெயோ எடுத்துக்கொண்டு அது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவிற்கு தேங்காய் எண்ணெயை கலந்து அந்த எண்ணெயை இதனுடைய புண்கள் இருக்கும் இடங்களில் நாம் தடவி வைத்தாலும் இந்த நோயின்றது வந்து சரியாகிவிடும். இப்படி இத்தனை முறைகளை நீங்கள் பின்பற்றியும் வந்து நோய் சரியாகவில்லை, கால்களில் இருக்கும் புண்கள் சரியாகவில்லை என்றால் நீங்கள் கால்நடை மருத்துவரை அணுகிதான் ஆக வேண்டும். அப்படி இல்லை என்றால் ஒரு சில கெமிக்கல் அல்லது மாடர்ன் மெடிசன்ஸ் சொல்லுவாங்க. ஸோ அதுமாரி மாடர்ன் மெடிசன்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். காப்பர் சல்ஃபேட் மாதிரியான மெடிசன்ஸ்லாம். ஸோ அந்த காப்பர் சல்ஃபேட் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா அதோட செல்லர் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் அப்புறம் கமெண்ட்டில் வந்து பின் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அவங்களை தொடர்பு கொண்டு இந்தியா மார்ட் வெப்சைட்டோட லிங்க்கு அந்த வெப்சைட்டில் லாகின் பண்ணி நீங்கள் வந்து அவர்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொண்டு இது மாதிரியான மெடிசன்ஸை வாங்கி வச்சுக்கலாம் பண்ணைகளில். இது மாதிரி வந்து நோய்களுக்குள்ள ஆகும்போது அதுமாரி கெமிக்கல்ஸ் வந்து பயன்படுத்தலாம். முடிந்தவரை இயற்கை முறையில் பின்பற்றுங்க. இது பார்த்தீங்கன்னா வந்து ஏழை விவசாயிகளுக்கு தான். பெரிய பண்ணையாளர்களுக்கு இதோட புரிதல் அதிகமாகவே இருக்கும், அவர்கள் சரியாக செய்து விடுவார்கள். சிறிய விவசாயிகளுக்கு தான் இது மாதிரி வந்து இயற்கை முறையெல்லாம் வந்து பண்ணணும் அப்படின்ற ஒரு முக்கியத்துவம் இருக்குது. ஸோ ஏழை விவசாயிகளுக்கு வந்து இந்த காணொலியை வந்து பகிர்ந்து விடுங்கள். ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மர்ஸ்க்கு அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து இது பயனுடையதாக இருக்கும். இது மாதிரியே பார்த்தீங்கன்னா வந்து ஆடுகளில் குடற்புண்ணுன்றது வந்து ஏற்படுது. அதை இயற்கை முறையில் வந்து எப்படி கட்டுப்படுத்தணும் அப்படின்ற ஒரு காணொலியும் நம்முடைய சேனலில் வந்து இருக்குது. அந்த காணொலியோட லிங்க்ன்றது இப்போ இங்கே வரும், அதை கிளிக் செய்து பாருங்கள். இது மாதிரி இன்னொரு பயனுடைய தகவலோட அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உயர்வோம். நன்றி. தேங்க்யூ.